நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான பாரங்கள், பலவிதமான சோகங்கள், பலவிதமான கஷ்டங்கள் எல்லாம் இருந்து இந்த பாரத்தை யாரிடத்திலே நாம் இறக்கி வைக்க முடியும் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்மை பார்த்து ஒவ்வொருவருக்கும் வருத்தப்பட்டு பாரை சுமை சுமப்பவர்களே என்று சொன்னார். ஆகவே அவர் மீது நாம் பாரத்தை சுமத்தும் போது அந்த பாரம் எவ்வளவு கொடிதாய் அமைந்தது தெரியுமா? இதோ கெச்சேமனை தோட்டம். அந்த கெச்சேமனை தோட்டத்திலே நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் சுமக்கிறதான ஒரு சூழ்நிலை வந்தது. மிகவும் அவர் பாரத்தோடு வருகிறதான சூழ்நிலையை அவருடைய கண்ணால் பார்த்தார், அவருடைய மனக்கண்களால் பார்த்தார். சிலுவை சுமக்கிறதான சூழ்நிலை, அந்த சிலுவை சுமக்கிறதான சூழ்நிலையில இதோ சிலுவையின் பாரம் தாங்க முடியாதபடிக்கு உடம்பெல்லாம் காயப்பட்டு வேதனைகளோடு கூட அனுபவிக்கிறதான அந்த நேரத்தில் போர் சேவர்கள் அவரை அடித்து இவ்விதமாக சித்திரவதை செய்து அவருடைய உடம்பில் இருக்கிறதான காயங்கள் எல்லாம் மகா பெரிதான காயங்களாய் மாறினது. இந்த காயம் எந்த காயம்? இதோ நம்முடைய பாவத்தினால் வந்ததான விளைவுதான். இதன்படி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க அவர் இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தை விசுவாசத்தோடு கூட நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். பாவங்களை மன்னிக்கிற இரத்தம், ஆசீர்வாதமான இரத்தம் சிலுவையிலே இவ்விதமாக அவர் சொரிந்ததான இரத்தம். அந்த இரத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கட்டாயம் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் கிடைக்கும். இதற்காக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.